டிஸ்கோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் AUN X1 Pro ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொஜெக்டர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹை பிரைட்னஸ், அதுக்கப்புறம் 1080 பிக்சல் நேட்டிவ் ரெசல்யூஷன், டிஜிட்டல் ஜூம், 4 கீ ஸ்டோன், 8K டீகோடிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த உங்களுக்கு வந்து கேஸோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேரி பேக் வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து 25,000 ஜேட்கோ ப்ரொஜெக்டர் ஆல்ஃபாவில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதேமாரி இவங்களும் வந்து இவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல விஷயம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்சசரிஸு, அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் வருது. 17,990 வருது. அதாவது 18,000 சரிங்களா? ஸோ இந்த ப்ரொஜெக்டருக்கான ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு என்னென்ன கொடுக்குறாங்கன்னா 7,500 லூமன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு மற்ற அட்வான்டேஜ் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பேக் கேஸ் என்ன குவாலிட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். ஸோ ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்கள் யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவல் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதில் ரொம்ப ஹைலைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா X1 Pro, அதுக்கப்புறம் 300 ஆன்சை லூமன்ஸு, அதுக்கப்புறம் 8K 4K டிகோடிங். ஸோ இந்த டிகோடிங் என்னன்றதையும் தெளிவாக சொல்கிறேன். டியூவல் டூ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ப்ளூடூத் 5.0 இதில் அதான் அட்வான்டேஜ் சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி வந்து ப்ளூடூத் ரிமோட்டை கனெக்ட் பண்ணணும், ப்ரொஜெக்ஷன் சைஸ் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்ன சைஸில் வந்து எவ்வளோ ஸ்க்ரீன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் சரிங்களா? ஒரு அப்ளிகேஷன்ஸ் உள்ள போயிட்டு எப்படி வந்து நம்ம செட்டிங் பண்ணணும், இனிஷியல் செட்டப் எல்லாமே வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் மிரரிங்காக இருக்கட்டும், ஸோ இல்லை வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸு. ஸோ இதோட உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி வருது. மற்றபடி வேறு என்னென்ன வருது அக்சசரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு HDMI கேபிள் வந்து HDMI கேபிள் வந்து ஹை ஸ்பீட் HDMI கேபிள். இந்த கேபிள் மூலிமா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி உங்களோட லேப்டாப்லேயும் இல்லை நீங்கள் HDMI ஸ்ட்ரீமிங் டிவைஸ்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா? அதேமாதிரி இந்த HDMI கேபிள் வந்து 1080 பிக்சல் வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு போர்ட், அதாவது உங்களுக்கு பவர் கார்டு வந்து 2 பின் பவர் கார்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பவர் சோர்ஸு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரிமோட்டு. ஸோ ரிமோட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இல்லாமல் ஒரு ரிமோட்டு. ரிமோட்டில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பெருசாக எதுவும் கிடையாது. ஒரு நார்மல் டான்சோ X1லேயும் சரி, AUN X1 Proலையும் சரி, ரெண்டுமே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரெண்டும் சேமாக தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு AI வாய்ஸ் இன்புட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. AAA கொடுக்குற மாதிரி. ஸோ இது வந்து ரிமோட்டு. ஸோ ப்ரொஜெக்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு சூப்பராக டச் கண்ட்ரோல் இருக்குது. அங்கே பாருங்கள். ஸோ டச் பேனல் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக. இந்த சப்போஸ் உங்களுக்கு ரிமோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா இதுவே வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். லென்ஸோட கவரை பிச்சாச்சு. AUN பிராண்ட் ஸ்டிக்கர் இருக்குது. X நேனோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கூகுள் சர்டிஃபைட் இருக்குது. ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீலிங் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூவும் கொடுக்குறாங்க. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ப்ரோ சீலிங் மவுண்ட் ஸ்க்ரூ வந்து கொடுக்க மாட்றாங்க எல்லா ப்ரொஜெக்ட். இந்த ப்ரொஜெக்டில் வந்து சீலிங் மவுண்ட் இருக்குது. அதேமாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பவர் கேபிள் ப்ளக்இன் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் இருக்குது சரிங்களா? அதுக்கப்புறம் 2 HDMI போட்டு, 2 USB போட்டு, ஒரு AV போட்டு, ஒரு 3.5mm ஜாக்கு. இது வந்து ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. 5 வாட் ஸ்பீக்கரு. டால்பி சப்போர்ட்டும் இந்த ப்ரொஜெக்டரில் கூடவே வருது உங்களுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். 18,000 டால்பி சப்போர்ட்டோட. ஸோ அவ்வளோதான். இந்த ப்ரொஜெக்டர் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், டச் பேனல் ஃபுல்லாக பிளிங்க் ஆகுது. ஸோ இருட்டில் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா X நேனோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் போட்டும் என்னால் பார்க்க முடியுது. ஸோ பிரைட்னஸ் வந்து இந்த ப்ரொஜெக்டில் வந்து 7900 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள். ஸோ கூகுள் ப்ளே, நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூபு, மிரா கேஸ்ட்டு, ஐஓ கேஸ்ட். அதாவது நீங்கள் வந்து iOS இருந்தாலும் கேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செல்ஃபோன் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செட்டிங்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ப்ரொஜெக்ஷன் மெத்தட், 4 கீ ஸ்டோன், எலக்ட்ரானிக் ஜூம் சரிங்களா? ஃப்ரண்டல் ஹேங்கிங் அங்கே பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜும் இருக்குது. ஸோ ரியர்னால் எப்படி பண்ணணும், பேக் சைடு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ரியர் ஹேங்கிங்காக இருந்தாலும் ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 4 கீ ஸ்டோன் கிளிக் பண்ணிங்கன்னா 4 சைட்லேயும் வந்து உங்களால் வந்து அங்கே பாருங்கள், அந்த எண்டு இந்த எண்டு எல்லா எண்டுலேயும் உங்களால் ஈஸியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி எலக்ட்ரானிக் ஜூம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஜூம் வந்து எந்த அளவுக்கு ஜூம் அவுட் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக 28 திருப்பி ஜூம் பண்ணனா ஸோ இந்த அளவுக்கு ஜூமிங்கை வந்து உங்களால் பண்ண முடியும். இது வந்து ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ளிகேஷன்ஸு போயிடலாம். ஸோ இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், அந்த ஆப்லாம் வந்து சில இதெல்லாம் நமக்கு
தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியும். அப்டேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அப்டேட்லாம் எதிர்பார்க்காதீங்க. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அப்ளிகேஷன்ஸ் உள்ள அப்படின்னா உங்களுக்கு டிஆர்எம், அதாவது இந்த ப்ரொஜெக்டரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூகுள் L1 விட்வைன் சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் உங்களுக்கு சில இதெல்லாம் வந்து இந்த டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃபயர் டிவி ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல் சில ஓடிடி கண்டென்ட்டை உங்களால் பார்க்க முடியாது. ப்ரைமாக இருக்கட்டும், டிஸ்னி ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் இந்த ப்ரொஜெக்டரில் இந்த மாதிரி கூகுள் L1 சர்டிஃபைட் ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு கண்டிப்பாக ஓடிடி கண்டென்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டிஆர்எம் என்னன்றதை நான் உங்களுக்கு தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். ஸோ இப்போ வந்து இத்தனை அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் இருக்குது. இந்த டிவைஸோட நேம் செட் பண்ணிக்கலாம். டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதில் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வரும். ப்ளூடூத் ஸ்பீக்கர், இதில் ப்ளூடூத் 5.0 உங்களுக்கு வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சிக்னல் சோர்ஸ் வந்து 2 HDMI போர்ட், ஒரு AV போர்ட். நீங்கள் வந்து டிஷ் டிவி கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸில் இருக்கிறது. இங்கே பாருங்கள், ஒரு ஆண்ட்ராய்டு எப்படி இருக்குமோ அதில் இருக்க மாதிரியே தான் உங்களுக்கு செட்டிங்ஸுமே இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் இருக்க சைஸ் வந்து 2GB ரேம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நான் அபவுட்டில் போய் காட்டுறேன். ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 16GB, அதில் 10GB வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் போனீங்கன்னா சிஸ்டம் அப்டேட்டட் டு Android 9 தான். பட் கூகுள் L1 விட்வைன் சப்போர்ட்டடோடு உங்களுக்கு வருது. ஸோ இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற அதேமாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம், இதில் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் கொடுத்துருக்கிறதுனால பிளர் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ பிளர் இல்லாமல் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வீடியோ டெஸ்ட்டை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வீடியோட ஸ்மூத்னஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ செம்ம ஸ்மூத்தராக இருக்குது. கலர்ஸ்லாம் வந்து எப்படி விவிடாக இருக்குது பாருங்கள், செம்ம பிரைட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து 17,500 18,000 ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக வீடியோவுக்கு வந்து ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ப்ரொஜெக்டர் வாங்குறவங்களுக்கு. ஏன்னா சவுண்ட் குவாலிட்டியுமே டால்பி சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 8K வீடியோ டீகோடிங். ஸோ இப்போ இன்னொரு நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன், இந்த 8K என்ன ப்ரோ 8K வீடியோ டீகோடிங்னா ப்ராசஸர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக 8K வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்க ஃபுல் HD ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிக்சலை வந்து டவுன்கிரேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் ப்ராசஸர் பண்ணுற வேலை. ஸோ பெரிய ரெசல்யூஷன்லாம் சப்போர்ட் பண்ணாது எல்லா ப்ரொஜெக்டர்லையுமே. இந்த ப்ரொஜெக்டரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பென்ட்ரைவில் 4K வந்து சப்போர்ட் பண்ணும். இதில் ரெசல்யூஷன் என்னன்றதை நான் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். ஸோ 1080 பிக்சல், அங்கே பாருங்கள் 4K. ஸோ 4Kல வச்சும் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 4Kல வந்து நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறதுல முன்னாடி வந்து 1080 பிக்சல், இப்போ வந்து 4Kல வந்து எந்த அளவுக்கு வீடியோவோட ஸ்மூத்தர் அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? ஸோ வீடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பர். நான் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன், பிக்சல்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பிக்சல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் உங்களுக்கு தெரியல, அந்தளவுக்கு மைன்யூட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ட வந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இந்த நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீன் சைஸுக்கும் ப்ரொஜெக்டருக்கும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸும் கிடையாது. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் இன்னும் நீங்கள் லாங் எடுத்துகிட்டு போய் 200 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். 200 இன்ச் வந்து தாராளமாக ஈஸியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். பட் அதோட டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் வச்சிருக்க டிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக எவ்வளோ தெரியணும் அப்படின்னா 80 இன்ச்சில் வந்து நீங்கள் இப்போ ப்ரொஜெக்ஷன் வந்து பார்க்குறீங்க. சரிங்களா? இந்த 80 இன்ச் வந்து எந்த டிஸ்டன்ஸில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து 7 ஃபீட்டில், இங்கே பாருங்கள் 7 ஃபீட்டில் வந்து கரெக்டாக 80 இன்ச் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸோ வீடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பர் தான். இப்போ அடுத்தது லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த ப்ரொஜெக்டரோட லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணுறேன் 7500. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஹோல்ட் பண்ணிட்ட பிறகு 7362. ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான். 7500க்கு 7362 வருது. லூமன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ். இப்போ அடுத்தது நம்ம நாய்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரூமோட நாய்ஸ் வந்து 50 டெசிபலில் இருக்குது. நார்மலாகவே 50 டெசிபலில் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் ரூமோட நாய்ஸு. சரிங்களா? உங்கள் ரூமில் வந்து அக்வஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ 50 நாய்ஸ் ப்ரொஜெக்டர் எடுத்துகிட்டு போகிற எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரொஜெக்ட்லேருந்து தள்ளி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 45 வரைக்கும் வருது. ப்ரொஜெக்டர் கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா 53, 54. ஸோ உங்களுக்கு 60க்கு மேலே தாண்டல. ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட நாய்ஸ் வந்து, அதாவது ஃபேன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்கிற அளவுக்கு கிடையாது. நாய்ஸ் டெஸ்ட் அவ்வளோதாங்க. இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இங்கே தான் எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் வெண்ட்டில் வந்து எவ்வளோ ஜாஸ்தி டெம்பரேச்சர் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு 101க்கு மேலே தாண்டல. ஸோ நான் 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏசி ரூமில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு ரீசன் இங்கே டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு.
சரிங்களா. பட் இருந்தாலும் உங்களுக்கு வெளியே தள்ளுற டெம்பரேச்சர் வந்து 105க்கு மேலே தாண்டல. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 84.2 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டர் நான் ஸ்டாப்பாக 8 ஹவர்ஸ் வந்து பார்க்கலாம். நானே சொல்கிறேன் 8 ஹவர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். பட் ரொம்ப லாங் லைஃப் வரணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே கம்மியான டெம்பரேச்சர் இருக்கும். ப்ரொஜெக்டர் மேலே டச் பேனல் இருக்குது. டச்சு போகிறதுக்கு நிறைய ஹீட் இருந்துச்சுன்னா சீக்கிரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து 85 தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குது. டெம்பரேச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு எல்லா சைடும் வந்து நான் உங்களுக்கு வேரியன்ஸ் காமிச்சிட்டேன். ஸோ டெம்பரேச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ். நான் ஆக்சுவலாக 526 காமிக்காம தான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நான் எப்பவுமே 526 ஓப்பன் பண்ணி தான் வீடியோ டெஸ்ட்லாம் பண்ணுவேன். பட் இதில் 526 போக வேண்டிய அவசியமே கிடையாது. 526 அதுவே காட்டுது. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்க 526 வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து என்ன ரெசல்யூஷனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 1080 பிக்சல் ரெசல்யூஷன் தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா. 4Kல எதிர்பார்க்காதீங்க. நான் ப்ளகின் பண்ணியிருக்கிறது 4K 526 தான். பட் 4K வந்து சப்போர்ட் பண்ணாது 526 பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு தேவைப்படாது. 1080 பிக்சல் 60 ஹெர்ட்ஸ் டால்பி டிஜிட்டல்லாம் சப்போர்ட் பண்ணணும். டிஜிட்டல் ப்ளஸும் உண்டு, பிசிஎம் ஆடியோவும் உண்டு. பட் டால்பி அட்மாஸ்லாம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து 526 உள்ள போனீங்க அப்படின்னா 4Kவும் உங்களால் ப்ளே பண்ண முடியும். பட் 526 வந்து 1080 பிக்சல் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் தான் வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்குற மாதிரி வரும். சரிங்களா. ஸோ இந்த ப்ரொஜெக்டில் வந்து உங்களுக்கு சவுண்ட் வந்து 10 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃபுல் சவுண்டில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து எப்படி கேட்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த மெனு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். சவுண்ட் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சவுண்ட் மோடு வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் சவுண்ட் மோடு வந்து நியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் மியூசிக், மூவி, கேம், யூசர் நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதேமாதிரி நீங்கள் பிக்சரும் வந்து உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு சவுண்ட் செட்டிங்ஸ் மட்டும் தான் காமிச்சேன். ஸோ பிக்சர் செட்டிங்ஸும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பிக்சர் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே பாருங்கள் பிக்சர் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விவிட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது, சாஃப்ட்டு, ஸ்போர்ட்ஸு, மூவி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேமு, யூசர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பிக்சர் செட்டிங்ஸு. சரிங்களா. அதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றிக்கலாம், கலர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிஎன்ஆர் வந்து மீடியம், அதே மாதிரி HDMI கலர் ரேஞ்ச் மோடு வந்து ஆட்டோவில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் ஃபுல்லே இல்லைனா லிமிட்டில் வந்து வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ செட்டிங்ஸு. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ப்ரொஜெக்ட்டில் இருக்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சொல்லிட்டேன். எனக்கு வந்து பில்டு குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ABS பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. 17,800 அதாவது 18,000 உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட, அதேமாதிரி உங்களுக்கு 4K டிஃபால்ட்டாக இருக்கிற கூகுள் L1 விட்வைன் சப்போர்ட்டோட உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம போய் அது மூலியமாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. ப்ரொஜெக்டர் பற்றின வீடியோ எல்லாமே தொடர்ந்து போட்டுகிட்டே வரும். ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கேஸ்.